அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபிலா. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஆலு பராட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வேறு ஒன்றும் இல்லை, உருளைக்கிழங்க சப்பாத்தி மாவுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி சுட்டு எடுக்கிறது தான். இது நைட் டின்னருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 கப் கோதுமை மாவில் நமக்கு 8 பராட்டா கிடைக்கும். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி மூடி விட்டுடலாம். மாவு காயாமல் இருக்கிறதுக்கு இது 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் தயார் பண்ணிடலாம். அதுக்கு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு 1 ஸ்பூன் போட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 2 சவுண்டு வரட்டும். 2 சவுண்டு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தோலை எடுத்துட்டு இதே மாதிரி மசிச்சு வச்சுக்கணும். நல்லா மசிச்சுட்டு இந்தளவுக்கு மசிச்சு வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள். ஒரு பாத்திரம் எடுத்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்த பிறகு வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். மறக்காமல் சஃபினா சஃபிலாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஆர்வம் வரும். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். வெங்காயம் நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டு அதையும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். போட்டு அதையும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மசாலாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லி புதினா அறுத்து வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி பாதி லெமன் எடுத்து வச்சுருக்கேன், அதை பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். மாவு 8ஆக பிரித்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கையும் 8ஆக பிரித்து உருண்டை போட்டு வச்சுக்கலாம். இப்போ மாவை மேலேயும் கீழேயும் தடவி விட்டுக்கலாம் ஒட்டாமல் வரத்துக்கு. கொஞ்சமாக வளர்த்துட்டு இந்த அளவுக்கு
வளர்த்துட்டு நம்ம வச்சுருக்கிற உருளைக்கிழங்க நடுவில் வச்சு சுற்றி எல்லா பக்கத்தையும் இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அமுத்தி நடுவில் அப்படியே வளர்த்துக்கோங்க. நல்லா விரித்து வளர்த்துங்க. அங்கங்கே உருளைக்கிழங்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வளர்த்துக்கணும். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தோசைக்கல் நல்லா சூடானதும் நம்ம வளர்த்து வச்சுருக்கிற மாவை போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வேகட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா செவக்கிற அளவுக்கு சுட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் செவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், சுட சுட ஆலு பராட்டா சூப்பராக தயாராகிடுச்சு. இதுக்கு கெட்டியான தயிர் நல்ல காம்பினேஷன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.